வெல்கம் டு Not and Craft. இன்னைக்கு நம்ம சேனல்ல தூதுவளை கீரை சூப் தான் செய்ய போறோம். இந்த சூப் கிட்ஸுக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா கிட்ஸ் இந்த கீரை எல்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அது கூட இந்த சூப்ல நிறைய பெனிஃபிட் இருக்கு. இந்த தூதுவளை கீரையில சளி, இருமல், அதுக்கப்புறம் ஒற்றை தலைவலி, அதுக்கப்புறம் தலையில நீர் கோர்த்து இருக்கும் போது இந்த மாதிரி சூப் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். உடம்பு வலி இருக்கிறவங்களும் இந்த சூப்பை ட்ரை பண்ணலாம். வாங்க என் ஸ்டைல் எப்படி செய்யற பார்க்கலாம். இன்னைக்கு நான் தூதுவளை கீரைய காம்புல இருக்கிற முள்ளை மட்டும் கட் பண்ணிட்டு, காம்பையும் கட் பண்ணிட்டு தண்ணியில அலசிட்டு, கீரையில முள் அப்படியே தான் இருக்கு நான் எடுத்திருக்கிறதுல, அதை மட்டும் ரொம்ப எடுக்கலை. நான் இன்னைக்கு அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி தான் எடுக்க போறேன். அதனால தண்ணியில 2-3 தண்ணியில அலசிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதாவது ஒரு 15 மிளகு அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன டீஸ்பூன்ல. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பல்ஸ் மூட்ல ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ இதுல ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நீங்க கீரை அரைச்சதுக்கு அப்புறம் சேர்த்தீங்க அப்படின்னா கசப்பு தன்மை இருக்காது. தக்காளியும் கூட சேர்த்து அரைச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சூப் கசக்கும். அது இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 4 பல் பூண்டை குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த எண்ணெயிலே. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பச்சை மிளகாவை 2 உடைச்சு சேர்த்துக்கிறேன். கீரி சேர்க்கலை, உடைச்சு தான் சேர்த்துருக்கேன், சின்ன பசங்க சாப்பிட போகிறதுனால. இதில் ஒரு 2 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன், அதாவது 2 பிஞ்ச் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ அதே அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தூதுவளை ஜூஸ், அதை இதுல ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஜூஸ்ல இருக்கிற முள்ளெல்லாம் இல்லாம இருக்கும். நான் முள்ளு சேர்த்து தான் அரைச்சிருந்தேன், அதனாலதான் நல்லா அரைச்சிட்டு 2 தடவை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து தண்ணி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அரிசி மாவு சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்க வேணாம். அப்போதான் இதோட இயற்கை தன்மை அப்படியே இருக்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்காம நீங்க அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்க. அந்த ஜூஸை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை இதுல ஆட் பண்ணிட்டு நல்லா கை விடாம கலரிட்டே இருங்க. இந்த சூப் ரொம்ப திக்காலாம் ஆகாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸ் தேவை அப்படின்னா நீங்க இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கரைச்சிட்டு தண்ணியில ஊற்றிக்கோங்க. இப்போ இதுல சூப் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் இந்த மேல நுரைச்சி இருக்கு பாருங்க, இந்த நுரையெல்லாம் போய் மேல நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க இதை செஞ்சு முடிச்சிடலாம். ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நுரையெல்லாம் போய் லைட்டா ஒரு திக்னஸ் வரும், பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. நீங்க பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு கொடுக்கும்போது மேலே பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால இந்த காரமே போதும்.
அதோட சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கமகமனு தூதுவளை சூப் என் ஸ்டைலில் செஞ்சு பாருங்க. இந்த சூப் வந்து கசக்கவே கசக்காது, டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.